பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்து மெயின்ஸ்‌க்கு எப்படி பிரிப்பேர் பண்ணலாம்? பிஓ மெயின்ஸ்னாலே எனக்கு பயமா இருக்கு சார். எப்படி ஸ்டார்ட் பண்ணி, எப்படி கொண்டு போகணும்? ஈஸியா கேட்பாங்களா? கஷ்டமா கேட்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லன்னா, இந்த வீடியோவ பொறுமையா பாருங்க ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். எப்படி நீங்க பிரிப்பரேஷன பிஓவுக்கு கொண்டு போகலாம். நான் முதல்ல பிஓ எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்ணும்போது, எனக்கு அந்த பயம் எப்படி தெளிஞ்சது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி கிளியர் பண்ண எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் கங்கிராச்சுலேஷன். கொஞ்சம் பக்கத்துல வந்து மிஸ் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் யாரும் வருத்தப்பட தேவையில்ல. நமக்கு ஐபிபிஎஸ், பிஓல இத விட பல மடங்கு வேக்கன்ஸீஸ் கொட்டி கிடக்கு. அதுல கண்டிப்பா நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுத தான் போறீங்க. இது கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம், இல்ல காம்படிஷனான எக்ஸாம் அப்படிங்கிறதுனால, ஒரு சில பேரால கிளியர் பண்ணியிருக்க முடியாது. நீங்க வருத்தப்பட தேவையில்ல. நீங்க கண்டிப்பா ஐபிபிஎஸ், பிஓல மெயின்ஸ் போய் எழுதுவீங்க. அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே நமக்கு வேலை கிடைச்சிரும். சரிங்களா? சரி, உங்களுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்டி வித் ஏகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தரா உங்களுக்கு எல்லா எல்லா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு, கிளியர் பண்ணாதவங்க எல்லாருக்குமே தேவையான கன்டென்ட்டை நம்ம கைடன்ஸா குடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப இந்த எக்ஸாமுக்கு இன்னும் நமக்கு 14 நாட்கள் இருக்கு. செப்டம்பர் 12 தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. மெயின்ஸ் எக்ஸாம். கரெக்ட்டுங்களா? இதுல பிஓ மெயின்ஸ்னாலே பர்ட்டிகுலரா டிஏ, கேஸ்லெட் எல்லாம் பயப்படுவாங்க நெறைய பேரு. நான் என்ன பண்ணேன்னா, அப்போ ஒரு பிரியங்கா மேம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கோர்ஸ் அது. அந்த கோர்ஸ்ல ஒரு 12 வீடியோ குடுத்திருந்தாங்க. டிஐ மட்டும். டிஐக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா 1 1 ஹவர் அந்த வீடியோ 2 செட் இருக்கும் ஒவ்வொரு வீடியோலயும். அந்த வீடியோவுல ஒரு 5 வீடியோ பார்த்ததுமே, ஓ! லாஜிக்கல் டிஏன்னா இப்படி தான் பண்ணணுமா? அதாவது பிஓ மெயின்ஸ்ல இப்படி தான் கேட்பாங்களா? ஓ! இது டீகோட் பண்ணணுமா? அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சது. ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டா பார்த்துடலாம். டிஐ அப்படின்னா 2 விதமா இருக்கும். உங்களுக்கு டீகோட் பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங் மாதிரி ஒண்ணு இருக்கும். கால்குலேஷன் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அரித்மெடிக் டீகோட் பண்ணணும். ஓகேங்களா? அதுல ஒரு சில இதெல்லாம் அதான் லாஜிக்கல் ரீசனிங், டீகோடிங். லாஜிக்கல் டிஏ ஓகேங்களா? அது பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அரித்மெடிக் பேஸ்டு டிஏ இருக்கும். கான்செப்ட், பெர்சன்டேஜ் அந்த மாதிரி பேஸ் பண்ணியும் இருக்கும். ஸோ இதுல டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஐஸ் இருக்கு. கிளர்க் மெயின்ஸ் மாதிரி இருக்காது. ஓகேங்களா? அப்போ ஒன்ஸ் அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டோம்னா, அது மேல இருக்கக்கூடிய அந்த ஃபியர் அப்படிங்கிறது போயிடுது. ஆனா சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கே, இது எப்படி நம்மளால சால்வ் பண்ண முடியும்? அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் YouTubeல நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு மென்டார் இல்ல ஸ்டாஃப் எடுத்த ஒரு கிளாஸஸ் இருந்தா, அத ஃபாலோ பண்ணுங்க. இல்ல அப்படின்னா, இதற்காகவே நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமில இது புரமோஷனுக்காக கிடையாது ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா நாங்க இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதே முக்காவாசி இந்த டிஐ கேஸ்லெட்ட உங்களுக்கு பிஓ மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் ஆரம்பிச்சோமே. அத சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? எங்க முழு ஃபோக்கஸ் அதுல தான் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் மத்ததெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரீசனிங்க்கு நான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த டிஐ செக்ஷன் தான் பார்த்தா ரொம்ப பேர் பயப்படுவாங்க. ரீசனிங் கூட நீங்க செக்ஷனல் டெஸ்ட் போட்டாவோ, பிராக்டிஸ் பண்ணாவோ வந்துரும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஆனா இந்த டிஐ கேஸ்லெட் மேல இருக்கக்கூடிய பயம் எனக்கே ஸ்டார்ட்டிங்ல பயமா தான் இருந்துச்சு. நான் அந்த அப்ரோச் எடுத்து பிரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி எப்படின்னா காலையில எந்திரிச்சுருவேன். தூங்கி எந்திரிச்ச உடனே 2 வீடியோ பார்த்துருவேன். 2 வீடியோனா 2 மணி நேரம் 4 செட் பர் டே எத்தன செட்டுன்னா 4 செட்டு. ஓகேங்களா? டிஐ கேஸ்லெட்ட பார்ப்பேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு 5த் டே, 6த் டேவே எனக்கு ரெடி ஆயிட்டேன். ஓகேங்களா? ஓ! இவ்வளோதான் டிஐ அப்படின்றது. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் போடும்போது ஒவ்வொரு டிஐ சக்சஸ்ஃபுல்லா வர எனக்கு கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படிதான் எனக்கு டிஐ மேல இருந்தக்கூடிய பயம் போச்சு. அப்ப நம்ம கோர்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மெயின்ஸ் பேட்சிங் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ல இருக்கு. வெப்சைட் ஆல்சோ அவைலபிள். அதோட பிடிஎஃப்பும் நம்ம குடுத்துருவோம். அந்த டிஐக்கானது. இதுல ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவுக்கும் 2 செட் இருக்கும். ஓகேங்களா? கம்ப்ளீட்டா எஸ்பிஐ பிஓக்கும், ஐபிபிஎஸ் பிஓக்கும் ஃபோக்கஸ் பண்ணி நாங்க எடுத்தது. வெனோம் சார் கிளாஸ் எடுத்திருப்பாரு. சரிங்களா? எப்படி அந்த கொஸ்டின அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதே கொஞ்சம் பார்த்துருங்க. அதே கொஸ்டின்ஸ பிடிஎஃப்பாவும் இருக்கும். நீங்க சால்வ் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? மொத்தம் உங்களுக்கு 20 டிஐ வீடியோஸ் இருக்கும். அதுல 15 வீடியோஸ்க்கு 2 செட் இருக்கும். 5 வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அதிகமா இது எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்‌க்காக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தது இந்த 15 வீடியோ 30 செட்டு.
இந்த ஸ்டார்ட்டிங்கில் வந்து அந்த 5 வீடியோ அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயரில் இருந்தது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். இதுலேயும் ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த 20 டிஐ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலன்னு கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் பார்சியலாக பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இருக்கக்கூடிய டைமில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாருங்கள். இதை முடிச்சுட்டு கேஸ்லெட்டு ஓகேங்களா? கேஸ்லெட்டுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டார் வேணும் சார். ஓகேங்களா? ஒரு 10 வீடியோ போட்டிருக்காரு. அதில் 20 செட்டு, ஒவ்வொன்றுத்துக்கு 2 செட்டு. உங்களுக்கு கேஸ்லெட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த இப்போ நீங்கள் இந்த 30 வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, டிஐ கேஸ்லெட் மேலே இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது தெளிஞ்சிடும். உங்களால் ஒரு அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். சரி, நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பில் தான் இதை பண்ணணுமா அப்படின்னா, நீங்கள் வேறு ஏதாச்சும் கோர்ஸ் வச்சுருக்கீங்க, ஸ்டாண்டர்டாக இருக்குது, அதில் ஒரு நல்லா இருக்கும், பிஓ மெயின்ஸுக்கு உங்களுக்கு கவர் ஆகும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒருத்தங்க தான் இங்கே ஒருத்தங்க தான்லாம் கிடையாது. நிறைய ஸ்டாஃப்ஸ் நார்த் இந்தியாவிலும் இருப்பாங்க, தமிழ்நாட்டிலையும் இருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள், இல்லை யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம ஏன் கொடுத்துருக்கோன்னா, நம்ம இந்த பிஓ மெயின்ஸ்னால் இதுதான் அதிகமான சிலபஸ் வரப்போகுது. அப்போ அதை நம்ம ஒரு டிக்ஷனரி மாதிரி கலெக்ட் பண்ணணும் நம்ம ஆப்பில் அப்படின்ட்டு தான் நம்ம ஆப்பை லான்ச் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இந்த எஸ்பிஐ பிஓ எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அர்த்தமெட்டிக் வீடியோ 2 வீடியோ கொடுத்துருக்காரு. இன்னும் இருக்கக்கூடிய டைமுக்குள்ளே, அதாவது அர்த்தமெட்டிக் வீடியோ தனியாக ஹை லெவல்னு கொடுத்துருப்பாரு. இந்த லெவலுக்கு ஓகேங்களா, அதுக்கு ஒரு 2 வீடியோ இருக்கும். அது இல்லாமல் டாபிக் வைஸாகவும் ஹை லெவல் சம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய 14 நாட்களில் உட்காந்து நீங்கள் அர்த்தமெட்டிக் பேசிக்ஸ் அது இது அர்த்தமெட்டிக் ஆமாம் அதை சொல்லிடுறேன். அர்த்தமெட்டிக் உடைய பேசிக்ஸை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? சும்மா நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு அர்த்தமெட்டிக் பேசிக் தெரிஞ்சிருக்கும். அது சும்மா இப்போ இது பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டிஏ அப்படிங்கிறது நமக்கு அர்த்தமெட்டிக் பேஸ் பண்ணி இருக்கும், லாஜிக்கல் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஒரு பிஓ மெயின்ஸை எப்படி டீகோட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா, அதோட சேர்த்து ஒரு சின்ன அர்த்தமெட்டிக்கையும் டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணியோ, இல்லை டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணியோ 1 or 2 டிஐ கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய அர்த்தமெட்டிக்கும் கொஞ்சம் ப்ரஷ்அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு டிஐ கேஸ்லெட்டை தாண்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சி தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2 அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்கோர் பூஸ்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸ்கோர் பூஸ்டர், நம்பர் சீரியஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அந்த மாதிரி இருக்கும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் ஆப்பில். ஓகேங்களா? பிஓ மெயின்ஸ்க்காக ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதை சால்வ் பண்ணிக்கலன்னா ஒரு எப்படி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது இன்னும் நம்ம வீடியோ ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்பர் சீரியஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதுலேருந்து நிறையலாம் கேட்க மாட்டாங்க, கம்மியாக தான் கேட்பாங்க. நமக்கு அதிகமாக டிஐ கேஸ்லெட்டு அதை நல்லா பண்ணணும். இந்த ஸ்கோர் பூஸ்டரை அட்டன் பண்ணிவிட்டு இந்த டேட்டா சஃபிஷியன்சியில் கொஞ்சம் கவர் பண்ணோம்னா ஆப்டிடியூட் செக்ஷன் ஓரளவுக்கு நல்லா பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் லிமிட்டடாக தான் அட்டன் பண்ண முடியும். அது எந்தெந்த கொஸ்டின் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுக்கு தகுந்த மாதிரி, அவங்க ஈஸியாக கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? நான் தனியாக வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு ஐடியா இல்லாத இருப்பீங்க. அடுத்த 14 நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, டிஐ கேஸ்லெட்டு அதுக்கப்புறம் பேசிக்ஸ் அர்த்தமெட்டிக்காக ரிவிஷன் பண்ணிவிட்டு, இந்த நம்பர் சீரியஸ் வந்து ரோ 1, ரோ 2, ரோ 3ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், பிஓ மீன்ஸ் எப்படி கேட்பாங்க. இந்த விஷயங்களே நல்லா பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருக்காது. செக்ஷன் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 நாள் இதை பண்ணீங்க அப்படின்னா, 6வது நாள் நீங்கள் தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக செக்ஷன் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்தவரை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த கோடட் டைரக்ஷன், கோடட் இன்இக்வாலிட்டி, கோடட் பிளட் ரிலேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, கோடட் சிலாஜிசம் இதுலேருந்து ஒரு கொஞ்சம் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாருமே அட்டன் பண்ணிடுவாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, நம்ம ஆப்லேயும் சும்மா தான் கொடுத்துருப்போம் ரைட்டுங்களா? இது வந்து டிஃப்ரென்ஷியேஷன் கிரியேட் பண்ணாது. இது எல்லாரும் அட்டன் பண்ணிடுவாங்க. கோடட் டைரக்ஷன், இன்இக்வாலிட்டி நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் அட்டன் பண்ண மாட்டீங்களா? எல்லாரும் அட்டன் பண்ணிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் டைமிங் மட்டும். ஆனால் இங்கே எஸ்பிஐபிஓ, ஐபிபிஎஸ்பிஓ மெயின்ஸை பொறுத்தவரை, முக்கியமாக எஸ்பிஐபிஓ, ஐபிபிஎஸ்பிஓ கூட ஈஸியாக கட்டுறாங்க ஒரு சில நேரம்லாம். எஸ்பிஐபிஓ மெயின்ஸை பொறுத்தவரை ரீசனிங்கில் நீங்கள் இன்புட் அவுட்புட் ஓகேங்களா, இன்புட் அவுட்புட்டும் அதுக்கப்புறம் கோடிங் டீகோடிங் சரிங்களா, இதுக்கு நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா?
ஸோ கோடிங் டிகோடிங் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் செட்டு குடுத்துருக்கோம். இன்னைக்கு தான் நான் ஒரு வீடியோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மிஸ்ஸிங் கோடிங் டிகோடிங் அப்லோட் பண்ணேன். அதில இன்னும் ஒரு 10 செட்டுக்கு மேல நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? அதெல்லாம் பாருங்க. நீங்க வேற வெப்சைட்லயும் பாருங்க. பிடிஎஃப் கோர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, பிடிஎஃப் கோர்ஸஸ் இல்லன்னா மார்க் டெஸ்ட்ல இல்ல டாபிக் வைஸ் அவைலபிளா இருந்தா எடுத்து நெறைய கோடிங் டிகோடிங்க அப்ரோச் பண்ணுங்க. அதுலயும் முடிஞ்சா மிஸ்ஸிங் பேஸ் பண்ண கோடிங் டிகோடிங் இருந்தா அத ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்புட், அவுட்புட்ட பொறுத்தவரை இந்த இன்புட், அவுட்புட்டும் சரி, கோடிங் டிகோடிங்கும் சரி. இது எப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இதனாலேயே உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆகாமவும் போகும். அந்த மாரி ஒரு கொஞ்சம் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாரி தான். ஏன்னா, இன்புட், அவுட்புட்னா ஒரு 5 ஸ்டெப் இல்லன்னா 6 ஸ்டெப் கேட்கறாங்கன்னா, நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டெப்பும் கிராக் பண்ணிடணும். அந்த 5 ஸ்டெப்பும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இதுதான் ஆன்ஸர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். அப்புறம் கோடிங், டிகோடிங்ல நீங்க ஒரு ஒரு லாஜிக் கண்டுபிடிக்கிறீங்க. இல்ல 2 லாஜிக். இப்ப நீங்க நீங்க எடுத்ததே போடுறேன். O22 அட்டுன்னு ஒரு கோடு இருக்கு. ஓகேங்களா? ஒரு வேர்டு ஏதோ ஒரு வேர்டுக்கு. இப்ப இந்த வேர்டுக்கு இது இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப ஓவும் கண்டுபிடிச்சிட்டீங்க, அட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த 22 மட்டும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. அதிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. இந்த ஓ, அட்டு மட்டும் பேஸ் பண்ணியே ஒரு 3 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிற முடியும். 5 கொஸ்டின்ல 3 அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். அப்படியே அட்டெண்ட் பண்ணிட்டு போயிற வேண்டியது தான். சில நேரம் இது எதனா 1 கண்டுபிடிச்சீங்கன்னா கூட அத வச்சு அட்டெண்ட் பண்றதுக்கு 2, 3 கொஸ்டின் அமையும். அத வச்சு அட்டெண்ட் பண்ணிருங்க. நல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா 3மே டீகோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த லாஜிக் கிளிக் ஆகல அப்படின்னா, ஏதாச்சும் ஒண்ணு இதுல சிம்பலோ, இல்ல நம்பரோ, இல்ல வேர்டோ நமக்கு லாக் ஆயிடும். ஆன்ஸர் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிச்சத வச்சு அட்டெண்ட் பண்ணிட்டு போயிரணும். ஒரு சில நேரங்கள்ல எந்த க்ளூவும் இல்ல அப்படின்னா, தைரியமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கிப் பண்ணணும். ஸ்கிப் பண்ணிட்டு அத வேற இடத்துல நீங்க அட்டெண்ட் பண்ண பார்க்கணும். இன்புட், அவுட்புட், கோடிங், டிகோடிங் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சா அட்டெண்ட் பண்ணிடலாம். பிராக்டிஸ் நல்லா பண்ணிட்டு போனா அட்டெண்ட் பண்ணிடலாம். அங்க கிடைக்கல, டஃப்பா வந்துருச்சு, நம்மளால டீகோட் பண்ண முடியல அப்படின்னா, அத நம்ம எங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னா, பசில் சீட்டிங்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். ஓகேங்களா? பசில் சீட்டிங்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். பசில் சீட்டிங் எல்லாமே கஷ்டமா இருக்குமா சார்னா, நம்ம எக்ஸாக்ட்டா ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆப்ல. இன்னும் நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணல. இப்போ தான் இனிமேல் தான் இப்ப மெயின்ஸ் இந்த 14 நாள்ல உட்காந்து ஃபுல்லா அப்லோட் பண்ணலாம். மெயின்ஸ் பசிலு, மெயின்ஸ் இன்புட், அவுட்புட், மெயின்ஸ் கோடிங், டிகோடிங் இதுதான் முக்கியம். ஓகேங்களா? அது அது அத வந்து அப்லோட் பண்ணிடலாம். மத்தபடி இந்த கோடு டைரக்ஷன்ஸ், சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது அது வந்து உங்களுக்கு எல்லாரும் பண்றது. அது உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் கிரியேட் பண்ணாது. ஆனா, இந்த பசில் சீட்டிங், இன்புட், அவுட்புட், கோடிங், டிகோடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதுல ஏதாச்சும் 2 நல்லா பண்ணா உங்களுடைய அட்டெம்ப்ட் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இத தாண்டி தான் உங்களுக்கு கிரிட்டிக்கல் ரீசனிங் இருக்கும். டேட்டா சஃபிஷியன்சி இருக்கும். அதுக்கப்புறம் மிஸ்செலேனியஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் டேட்டா சஃபிஷியன்சி இத தாண்டி இருக்கும். ஓகேங்களா? டேட்டா சஃபிஷியன்சி கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணா எல்லாரும் அட்டெண்ட் பண்ணலாம். ஆனா டைமிங் வித்தியாசம் இருக்கும். ஒரு சில பேர் சீக்கிரமா சால்வ் பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் ரொம்ப அதிகமா டைம் கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், பிரிப்பரேஷன் எப்படி வச்சுக்கணும்னா, பசில் அப்படிங்கிறது நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எப்படின்னா, இப்போ ஒரு 4 பசில் இல்ல 3 பசில் கேட்கறாங்க அப்படின்னா, அதுல நம்ம கம்பேரிசன் பண்ணி ஒரு பசில் போட்டிருந்தோம். YouTubeலயே போட்டிருந்தோம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். ஈஸியாவும் இருக்கும், மாடரேட்டாவும் இருக்கும், டஃப்பாவும் இருக்கும். அப்ப அந்த ஈஸி, மாடரேட்டா இருக்கிறத மட்டும் நீங்க பிக் பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க ரொம்ப சீனியர் ஆஸ்பிரண்டா இருந்தா டஃப்பா சூஸ் பண்ணுங்க. அத இன்னும் சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும், நீங்க இந்த இந்த 14 நாள்ல பிராக்டிஸ் பண்ணுவீங்கல்ல, அத வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பசில் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த பசில் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். பட் ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப இனிமேல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே அந்த ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் இருக்கக்கூடிய பசில்ஸ பிராக்டிஸ் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய பசில்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க ஸ்டூடண்ட்ஸ். மார்க் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய பசில் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் அப்படிங்கிறது உண்மையாவே ரியல் எக்ஸாம்ல அந்த அளவுக்கு வராது. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரியல் எக்ஸாம்ல அப்ரோச்சபிளா தான் இருக்கும். என்ன அதில ஒரு 3 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஈஸியா போட்டுறலாம். 4 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, ஓகேவா இருக்கும். 5 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எஸ்பிஐபியும் அப்படிதான். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கொஸ்டின் வச்சு நம்ம டிஃபிகல்ட் லெவல் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் சில நேரம் நமக்கு ஃபெமிலியரா இல்லாத டாபிக்ஸ்ல அந்த டபுள் வேரியபிள், பிளட் ரிலேஷன் வச்சு கேட்டாங்கன்னா மாட்டிப்போம். ஓகேங்களா? அப்போ அத ஸ்கிப் பண்ணிடலாம். நமக்கு ஃபெமிலியரா இப்போ ஒரு பசில் நல்ல மந்த் பசில் நல்லா போடுவீங்களா, அதில ஒரு நல்லா எக்ஸ்டென்ஷன் பண்ணி நல்லா டபுள் வேரியபிள் வச்சு, ட்ரிபிள் வேரியபிள் வச்சு கேட்டா கூட நம்மளால சால்வ் பண்ண முடியும். இல்ல நமக்கு ஃப்ளோர் வித் பிளாட் அதில போய் டபுள் வேரியபிள் வச்சு அதில பிளட் ரிலேஷன் வச்சு கேட்டா போட முடியுமா?
போட முடியாது. அப்போது அந்த பசில்லேயே எது நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணணும். அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பசில்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். நிறையா யூடியூப்பில் நிறைய வீடியோ அவைலபிளாக இருக்கும். நம்ம ஆப்லேயும் நான் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக மார்க் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தான். அதை காட்டிலும் ப்ரீவியஸ் இயர் எப்படி கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பசிலை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை வரும். எப்படி டிஐ மேலே பயம் இருக்கும், அதே மாதிரி பிஓ பசில்னால் நிறைய பேருக்கு பயம் இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். அண்டு நடுவில் தான் பசில் எடுக்கணும். எடுத்தோடனே எடுக்கக்கூடாது, கடைசி நேரத்தில் எடுக்கக்கூடாது. கரெக்டான பசிலை சூஸ் பண்ணி இன் பிட்வீன் ஆஃப் த எக்ஸாம்லாம் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ரீசனிங் செக்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது. இன்புட் அவுட்புட்டு கோடிங் டிகோடிங் பசிலுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மிஸ்செலேனியஸ் எல்லாரும் அட்டன் பண்ணுவாங்க, அதை நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் டேட்டா சஃபிஷியன்சி இருக்குது. கிரிட்டிக்கல் ரீசனிங் என்ன பண்ணுறதுக்குன்னா லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் எதர் டேட்டா சஃபிஷியன்சிலாம் அட்டன் பண்ணிட்டீங்க, தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணிட்டீங்க, ஒரு 2 நிமிஷம்லேருந்து 4 நிமிஷம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ், இந்த மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். நீங்கள் கிரிட்டிக்கல் ரீசனிங்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ்ஸிலோ இன்புட் அவுட்புட்டோ வராத சமயத்தில் அது யூஸ் ஆகும். கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? பட் ஆனால் கிரிட்டிக்கல் ரீசனிங்கை பொறுத்தவரை நம்ம கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியாது நம்ம அட்டன் பண்ணது ரைட்டாக தப்பான்னு. அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி கிரிட்டிக்கல் ரீசனிங் எப்போ யூஸ் ஆகும்னா உங்களால் கோடிங் டிகோடிங்கும் இன்புட் அவுட்புட்டும் பஸ்ஸிலும் எல்லாமே கஷ்டமாக இருக்குது, உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அதில் ஏதாச்சும் 2 உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்குடைய ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும். அதில் 3த்தில் ஏதாச்சும் 2 நல்லா பண்ணிவிட்டு அந்த மிஸ்செலேனியஸ் இருக்குல்ல, கோடவுட் பேட்டர்னில் வரும்ல, அந்த இன்இக்வாலிட்டி டைரக்ஷன்லாம் அதுவும் பண்ணிட்டீங்க. ப்ளஸ் கோடிங் டிகோடிங் இன்புட் அவுட்புட்டு அதுக்கப்புறம் பசிலில் செலக்டிவாக ஓரளவுக்கு டீசெண்டாக எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா சஃபிஷியன்சியில் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஞ்சம் அப்படியே அட்டன் பண்ணிடலாம். எது எதெல்லாம் ஈஸியாக இருக்குது அதை பார்த்துட்டு. ஆனால் அதில் எங்கேனா லாக் ஆகிட்டீங்க, அதில் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா நீங்கள் டேட்டா சஃபிஷியன்சியும் கிரிட்டிக்கல் ரீசனிங் வச்சு தான் நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஓகேங்களா? இங்கிலீஷை பொறுத்தவரை ஃபுல்லாக ரீடிங் தான் ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகேங்களா? ரீடிங் தான். நான் ஒரு பிஓ மெயின்ஸில் ஒரு 24.75 எடுத்தேன். அதுதான் என்னுடைய பெஸ்ட்டு. ஓகேங்களா? மெயின்ஸில் 40 அவுட் ஆஃப் 40க்கு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாள் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ், ஒரு நாள் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ், ஒரு நாள் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ், இன்னொரு நாள் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ், டெய்லி டெஸ்ட் போட்டோம். ஓகேங்களா? நானும் என் ஃப்ரெண்டும் போட்டி போட்டோம் அந்த 10 நாளில். அப்போ என்ன ஆச்சுன்னா டெய்லி நம்ம போடும்போது அது ஃபுல்லாக அந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுன்றதுக்கு இல்லை, அதில் ஃபுல்லாக அந்த ரீடிங் ப்ராக்டிஸே நான் பண்ணேன். ஓகேங்களா? டெஸ்ட்டையே நான் ஒரு ரீடிங் ப்ராக்டிஸாக பண்ணேன். ஓகேவா? அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு ரீடிங் ஃப்ளோ இருந்துச்சு. அண்ட் அந்த 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே நான் கொஞ்சம் இங்கிலீஷ்க்கு ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அப்போ இந்த ரீடிங் ஸ்பீடு இருந்தால் ரீடிங் ஃப்ளோ அந்த பேராகிராஃப் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியது இருந்தால் தான் எஸ்பிஐபிஓவில் சர்வை பண்ண முடியும் மெயின்ஸில். ஓகேங்களா? உங்களுக்கு கிராமர் நாலேஜ் இருக்கலாம். நம்ம ஐபிபிஎஸ்பிஓ பிலிம்ஸ், எஸ்பிஐபிஓ பிலிம்ஸ்க்குலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லியிருப்பேன். இந்த டாப்பிக்லாம் இப்படி படிங்க, அப்படி படிங்கன்னா அதெல்லாம் தாண்டி எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு ரீடிங் ஃப்ளோவும் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லும் இருந்தால் எஃபெக்டிவாக இருக்கும். பிஓ மெயின்ஸை பொறுத்தவரை நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். இது இதில் சொன்னால் ஏற்கனவே நிறைய நேரம் போயிடுச்சு. அது தெளிவாக அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? செப்பரேட் வீடியோவில். சிஏ பொறுத்தவரை கண்டிப்பாக பேங்கிங், ஸ்கீமு, நேஷ்னல் இது 3த்தையும் வித்து ஸ்டாட்டிக்கோட படிங்க. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் என்ன சார் இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த 3 டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ட் தான். நான் ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன் இந்த இத்தனை மாதம் படிக்கணும், இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும், செப்பரேட் வீடியோ எல்லா எக்ஸாமும் போடுறேன். ஸோ நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பேங்கிங், ஸ்கீமு, அதுக்கப்புறம் நேஷ்னல் நியூஸு ப்ளஸ் அது ரிலேவட்டான ஸ்டாட்டிக்கை படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கவரேஜ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்டு, ரேங்கிங்கு அது மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஏதாச்சும் கேப்ஷனில் கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த டாபிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பேங்கிங் அப்படிங்கிறது வெறும் பேங்க் மட்டும் கிடையாது. பேங்க் நியூஸு, ஆர்பிஐ சர்க்குலரு, செபி நியூஸு, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல், எக்கனாமி இது எல்லாமே சேர்ந்தது தான் பேங்கிங் அவேர்னஸ். ஓகேங்களா? ஸ்கீம்ஸ்னால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமும் வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் வரும். நேஷ்னல் நியூஸ்னால் நேஷ்னல் நியூஸும் வரும், ஸ்டேட் நியூஸும் வரும். இப்போ நேஷ்னல் நியூஸ் படிக்கிறீங்கன்னா அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் படிக்கணும்,
அதாவது ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் படிக்கிறீங்க, ஒரு மினிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா, அவங்களுடைய பத்தி டீட்டெயிலும் படிக்கணும். யார் அந்த மினிஸ்டர்ன்னு படிக்கணும். இங்க ஸ்டேட் நியூஸ் படிக்கிறீங்கன்னா, அதோடைய கவர்னர் கவர்னர் யாரு? சீஃப் மினிஸ்டர் யாரு? அதோடைய கேப்பிட்டல் என்ன? அந்த டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு கேட்பாங்க. ஓகேங்களா? இப்ப எல்லாமே கேட்க மாட்டாங்க. ஒரு கேப்பிட்டலு, இல்லன்னா ஏதாச்சும் ஒரு கவர்னரு அந்த மாரி கேட்டுருவாங்க. ஓகேங்களா? இல்லன்னா யார் ஹோம் மினிஸ்டர் அந்த மாரி கேட்பாங்க. அந்த மாரி ஹோம் மினிஸ்டர் யாருன்னு கூட கேட்டுருக்காங்க. சிம்பிளா இருக்கே சார் அப்டின்னா, டெக்ஸ்டைல் மினிஸ்டர் யாருன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த மாரி தான். ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரியாத தெரிஞ்ச பேரும் கேட்பாங்க, தெரியாத பேரும் கேட்பாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட் குவார்ட்டர்ஸ்னா இதெல்லாம் கூட கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பா பேங்கிங் படிக்கும்போது வித் ஸ்டாட்டிக் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி குடுத்துருப்பேன். டெஸ்கிரிப்டிவ்க்கு மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, டெய்லியும் டைப்பிங் பிராக்டிஸ் பண்ணணும். அது நம்ம செப்பரேட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்ணணும். ஸோ இப்பயே டியூரேஷன் அதிகமாயிடுச்சு. இத நான் அப்லோட் பண்ண இன்னும் லேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்ப டிஸ்கிரிப்டிவ் நம்ம தனியா பார்ப்போம். அது டைப்பிங் கொஞ்சம் டைப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். பேராகிராஃப் உள்ள கொண்டு வரணும். ஓகேங்களா? மைண்டுக்குள்ள கொண்டு வந்து டைப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்டிவ் உடைய பார்ட் இந்த வருஷம் குறைஞ்சிருந்தாலும், பட் அதுவும் ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா? சரி. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிய குடுத்துருக்கா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல முக்கியமா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுவரைக்கும் வீடியோ பார்த்தவங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ் எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் மெயின்ஸ் இருக்குன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.